புதுச்சேரி அருகே கரையை கடந்தது பெஞ்சல் புயல். ஆறு மணி நேரத்தில் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் ஆட்டம் கண்ட மரங்கள், பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள் அகற்றம். கனமழையால் ஆறு போல் மாறிய சென்னை OMR சாலை. வேளச்சேரியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரில் தத்தளித்து சென்ற மக்கள். புயல் மழையால் வெள்ளக்காடான சென்னை அரும்பாக்கம் 100 அடி சாலை. தாம்பரம் GST சாலையில் இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீர். சென்னை கொரட்டூர் வளசரவாக்கத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். சூளைமேட்டில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வேதனை. சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழையால் அடையாற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். கூவம் ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீரில் நொலம்பூர் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னையில் பெரிய பாதிப்பு இல்லை. மீட்பு பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதில். சென்னையில் எங்க தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இதுவரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. கடலூரில் விடிய விடிய வெளுத்து வாங்கும் கனமழை. பலத்த காற்றுடன் மிரட்டும் மழையால் மக்கள் அச்சம். வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ளக்காடான விழுப்புரம் பேருந்து நிலையம். விக்கிரவாண்டி அருகே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை. 39 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஏரி நிரம்பியதால் மூழ்கிய தரைப்பாலம். உபரி நீர் வெளியேறியதால் குளம் போல மாறிய GNT சாலை. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என தகவல். திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூரிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மழையின் போது மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழப்பு. வேளச்சேரியில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர். சென்னை அடுத்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 5610 கனஅடியாக உயர்வு. நீர்மட்டம் 20 அடியை எட்டியதால் கடல் போல காட்சியளிக்கும் ஏரி. ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கியதால் மூடப்பட்ட சென்னை விமான நிலையம். பதிமூன்று மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவு 1 மணி முதல் விமானங்கள் இயக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கடலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை மிரட்டி வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், கடலூரை பொறுத்தளவில் இன்றைய தினம் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன நிலவரம், என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கு? ஸ்ரீராம், வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்னும் கரையை கடக்கவில்லை என்பதால் அதன் தாக்கம் என்பது தற்போது கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மூன்று மாவட்டங்களிலும் தற்போது அதிக அளவில் காட்டி வருகிறது. கடலூரை பொறுத்தளவில் நேற்று மாலை 5 மணிக்கு சீற்றம் என்பது காற்றுடன் கூடிய கனமழை என்பது அதிக அளவில் வெளுத்து வாங்கியது. அதே நிலைதான் தற்போது வரை நீடித்தது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போலீசாரின் தடுப்பு கட்டைகள் மற்றும் மரங்கள் என அனைத்துமே தற்போது விழுந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த நேற்றிலிருந்தே கடலும் சீற்றத்துடன் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்க தற்போது அதன் தாக்கம் என்பது கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி, நம் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்க காட்சி கடலூர் நகரப்பகுதி. இந்த பகுதி முழுமையாக போலீசாரின் தடுப்பு கட்டைகள் ஆங்காங்கே விழுந்த வண்ணம் இருக்கிறது. அதேபோல் சாலைகளின் மழைநீர் என்பது வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. காற்றின் வேகம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் இன்று கரையை கடக்கும் என்பதால் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி என அனைத்து பகுதிகளிலும் கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதை தொடர்ந்து நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய மழை தற்போது வரை நீடித்திருக்கிறது. இன்னும் மழை நீடிக்குமானால் அதிக அளவில் பாதிப்புகள் உண்டாகும். எனவே மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரிகிறது காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது என்று. அனைத்து காற்றுகளையும் கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் அது ரிட்டன் நமக்கே புயலாக மாறி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது சேதங்கள் இன்னும் அதிக அளவில் காணப்படும். எனவே மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் அங்கங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுமையாக நாம் நிற்கக்கூட முடியவில்லை, அந்த அளவிற்கு காற்றின் வேகம் இருக்கிறது. கடலூர், பன்ருட்டி பகுதிகளில் அதிக அளவில் மரங்கள் விழுந்திருக்கிறது. அதையே உடனடியாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறையினரும் அகற்றி வருகிறார்கள். இதேபோல் நெய்வேலி பகுதிகளிலும் அதிக அளவில் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில்
கடலோர பகுதிகளில் மீனவர்கள் தற்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு இதே போல்தான் நள்ளிரவிலிருந்து சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. அப்போது 4 மணி அளவிற்கே சூறைக்காற்று முடிந்த நிலையில் சேதங்கள் அதிக அளவில் காணப்பட்டது. ஆனால் தற்போது இன்னும் இன்று ஒரு நாள் இந்த கனமழை என்பது நீடிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். கனமழை ஒருபுறம் இருந்து வெள்ள பாதிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சூறைக்காற்றினால் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடும். மரங்கள் விழுந்து வீடுகள் விழுந்து உயிர் சேதங்கள் ஏற்படும். எனவே மக்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் வீடு பாதுகாப்பாக இல்லை என்றால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்கிக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே தெரிகிறது அந்த அளவிற்கு காற்றின் வேகமும் தற்போது மழையும் அந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், புயல் முழுவதுமாக கரையை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதன் பிறகான அந்த தாக்கமாக தான் இந்த காத்தையும் மழையும் பார்க்க முடியுது. கடலூரை பொறுத்தளவுல எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு மழையினுடைய பதிவானது இருந்திருக்கு, எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்புகளை சந்திச்சிருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், கடலூரை பொறுத்தளவில் கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி இந்த பகுதியில் மட்டும்தான் நள்ளிரவில் நேற்றிலிருந்து தற்போது வரை அதிக அளவில் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பாதிப்புகளும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. கடலூர் நகரப்பகுதியை பொறுத்தளவில் கடலூர் மற்றும் முதுநகர் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மரங்கள் என்பது அதிக அளவில் விழுந்திருக்கிறது. இதனை உடனடியாக காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்ட காட்சியிலேயே தெரியும் அந்த அளவிற்கு காற்றின் வேகம் என்பது இருக்கிறது. அனைத்து தென்னை மரங்களும் ஓரளவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் காற்று பலமாக வீசினால் விழுந்துவிடும் நிலையில் தான் தற்போது இருக்கிறது. மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பன்ருட்டி, நெய்வேலி பகுதியில் அதிக